அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது? மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சின்கோனா மரம். இரண்டாவது வினா, மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கொச்சின். மூன்றாவது வினா, பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். 1982ஆம் ஆண்டு இந்த பதத்தினை உருவாக்கியிருப்பார். நாலாவது வினா, காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது? காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பேசில்லஸ் மெகடோரியம். ஐந்தாவது வினா, உலக மலேரியா தினம் என்று. உலக மலேரியா தினம் என்று. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 25. ஆறாவது வினா, சிறுகுடலின் நீளம் என்ன? சிறுகுடலின் நீளம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 5 மீட்டர். ஏழாவது வினா, பெருகுடலின் நீளம் என்ன? பெருகுடலின் நீளம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1.5 மீட்டர். எட்டாவது வினா, சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் குடும்பம். ஒன்பதாவது வினா, காப்பரின் முக்கிய தாது எது? காப்பரின் முக்கிய தாது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, காப்பர் பைரைட். பத்தாவது வினா, அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 660 டிகிரி செல்சியஸ். 11வது வினா, எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை. எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 7. 12வது வினா, வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். 13வது வினா, நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 100 கிராம் நீரில் 91 கிராம். 14வது வினா, சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கால்சியம் கார்பனேட். 15வது வினா, தூய பாலின் pH மதிப்பு என்ன? தூய பாலின் pH மதிப்பு என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி 5. 16வது வினா முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு என்ன? முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 8. 17வது வினா நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். 18வது வினா கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நடுநிலைத்தன்மை. 19வது வினா 95.5% எத்தனால் பெயர் என்ன? 95.5% எத்தனால் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி எரிசாராயம். 20வது வினா சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம். இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஃபார்மிக் அமிலம். 21வது வினா வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் ஊறுவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எத்தனால். 22வது வினா ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதியில் நடைபெறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கிரானா. 23வது வினா தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கியூட்டிக்கல். 24வது வினா சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வாஸ்குலார் திசுக்கள். 25வது வினா பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைசோபோம்கள் காணப்படுகின்றன? பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 70S. 26வது வினா மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 60லிருந்து 70%. 27வது வினா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கிரப் சுழற்சி. 28வது வினா அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 5 அடுக்குகளை கொண்டது. 29வது வினா இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் எது? இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஹிரோடின். 30வது வினா அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் என்ன? அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மெட்டாமெரிசம். 31வது வினா முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளது? முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஃப்ளூரா. 32வது வினா இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்? இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஓ வகை இரத்தம். 33வது வினா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நியூட்ரோஃபில்கள். 34வது வினா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் எது? இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அனிமியா. 35வது வினா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு? இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 8 to 10 நாட்கள் ஆகும். 36வது வினா இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காரல் லேண்டினர். 37வது வினா சிறுமூளையின் பக்கவாட்டு கதிப்புகளை இணைப்பது எது? சிறுமூளையின் பக்கவாட்டு கதிப்புகளை இணைப்பது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பான்ஸ். 38வது வினா மனித உடலில் மிக நீளமான செல் எது? மனித உடலில் மிக நீளமான செல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நரம்பு செல். 39வது வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உறை பெயர் என்ன? ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உறை பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மையலின் உறை. 40வது வினா பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்ன? பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சல்சி. 41வது வினா உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவது எது? உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தண்டுவடம். 42வது வினா தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் எது? தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஜிப்ரலின்கள். 43வது வினா எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது? எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மெலட்டோனின். 44வது வினா விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எது? விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டெஸ்டோஸ்டிரான். 45வது வினா மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன? மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ இன்டைன். 46வது வினா மரபியலின் தந்தை யார்? மரபியலின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கிரிகர் ஜோகன் மெண்டல். 47வது வினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வாட்டேயர். 48வது வினா தொல்லுயிரிலின் தந்தை யார்? தொல்லுயிரிலின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி லியோனார்டோ டாவின்சி. 49வது வினா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்சினோஜென்கள். கடைசி வினா மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் எது? மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இஎம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.